அதாவது சிலிக்கான் டிஃபென்ஸில் ஆல்பைன் வேரியேஷனை பார்க்க போகிறோம். சிலிக்கான் டிஃபென்ஸ்னால் நம்மளோட பண்ண நோற்றுவாங்க, உங்களோட பண்ண நோற்றுவாங்க. இதுக்கப்புறம் இதில் நிறைய வேரியேஷன் இருக்குது. அதில் ஒரு ஸ்டாண்டர்டான அதாவது சாலிட் ஓப்பனிங்கான வேரியேஷன் தான் ஆல்பைன் வேரியேஷன். நான் என்னோடய பண்ண ஒரு ஸ்டெப் நோற்றுவேன். இது மூலயமா என்னோடய நைட் வச்சு சென்டரை கேப்சர் பண்ண முடியுமே, அதாவது இந்த நோற்றோம்னா நைட்டை டெவலப் பண்ணி இந்த சென்டரை கேப்சர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. ஆனால் இது நோற்றுறது மூலயமா சிலிக்கான் டிஃபென்ஸில் சில அக்ரெசிவான வேரியேஷன்லாம் இருக்குது. அந்த அக்ரெசிவான வேரியேஷன் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த ஆல்பைன் சிலிக்கான் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியேஷன். நான் இந்த நோற்றுனதுக்கப்புறம் அவங்க 3 வாய்ப்பு இருக்குது. இந்த பெஸ்ட்டு மூவாக அவங்களோட டீப்பான நோற்றுனா, இல்லாட்டி அவங்களோட பண்ண நோற்றலாம், இல்லாட்டி அவங்களோட நைட்டு டெவலப் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் தான், அவங்க இந்த பானை அடுத்த ஸ்டெப்பு ஃபர்தராக போக விடாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்காக. இது அவங்க ஐடியா. இப்போ அதில் ஒரு இது பார்ப்போம். இப்போ அவங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு பானை ஊற்றுறாங்கன்னா நம்ம இதை வச்சு கட் பண்ணுவோம், அவங்க இதை வச்சு கட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட டீப்பான நோற்றணும். இந்த டீப்பான நோற்றுறதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த நைட்டை வெளியே கொண்டு வந்து சென்டரை கேப்சர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பானை வெளியே கொண்டு வந்து சென்டரை கேப்சர் பண்ணுற மூலயமா நம்மளோட அக்ரெசிவ், அதாவது பிளாக்கோட சிலிக்கான் டிஃபென்சிவோட அக்ரெசிவும் இம்பேலன்ஸையும் அன்சிமெட்ரிக்கல் பொசிஷனையும் ஓரளவு ஹேண்டில் பண்ணி சென்டரை கேப்சர் பண்ணி அதுக்கப்புறமா நம்மளோட அட்டாக் பண்ணலாம். இதுதான் இந்த மூவோட ஐடியா. அடுத்து இதுக்கப்புறம் அவங்க அவங்களோட ஹார்ஸை டெவலப் பண்ணுவாங்க, நம்மளோட ஹார்ஸை டெவலப் பண்ணுவோம், அவங்க ஹார்ஸை டெவலப் பண்ணுவாங்க. நம்ம இந்த இடத்துல நம்ம பிஷப்பை வெளியே கொண்டு வந்து கிங் சைடு பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஹார்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம பிஷப்பை வச்சு நம்ம இந்த கிங் சைடில் இருக்க ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணலான்றதுக்காக தான் இந்த பிஷப்பை நம்ம வெளியே கொண்டு வரோம். அடுத்து அவங்களோட பிஷப்பை இந்த ஸ்கொயருக்கு வச்சு இந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணலாம், குயினு ஹார்ஸு அப்புறம் பிஷப் வச்சு ப்ரெஷர் பண்ணலான்ற ஐடியாவில் பண்ணுவாங்க. நம்மளோட கிங்கை கேன்சல் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அவங்க பானை வெளியே நோற்றி இந்த பிஷப் வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அவங்க இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னா, நம்மளோட பானை வெளியே நோற்றி இந்த பிஷப்புக்கு த்ரெட்டன் கொடுக்கணும். அப்போ அவங்களோட பிஷப்பை இங்கே நோற்றுவாங்க. கரெக்டாக? இப்போ நம்ம இந்த பிஷப்பை இங்கே வெளியே கொண்டு வந்து நம்ம கிங் சைடு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணணும். கிங் சைடு நமக்கு என்னென்ன காயின்ஸ் இருக்குன்னா, என்னென்ன பீசஸ் இருக்குன்னா, ஒரு 2 பிஷப்பு, ஒரு ஹார்ஸு. இந்த ரூக் ஆக்டிவாக இல்லை, அதாவது ஆக்டிவ் ஸ்கொயர் ஓப்பன் ஃபைல் இல்லை. இருந்தாலும் இதெல்லாம் கிங் சைடு இருக்குது. அதனால் கிங் சைடு ப்ரெஷர் நமக்கு அதிகமாக இருக்குது. இதுதான் ஆல்பைன் டிஃபென்ஸில் ஒன் ஆஃப் த வேரியேஷன். இது அடுத்த வீடியோவில் ஆல்பைன் டிஃபென்ஸில் அடுத்த வேரியேஷன்